பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீண்ட காலமாக உங்களிடத்தில் காணொளி போடவில்லை, அதற்காக வருத்தம் பெறுகிறேன். அன்பின் நெஞ்சங்களே, வாழ்க்கையில மருந்து மாத்திரைகள் என்பது ஒரு மூமினுக்கு வரக்கூடாத ஒன்றுதான். மருந்து மாத்திரைகள் நல்லது தான், ஆனால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. தொடர்ந்த நோய்கள் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும், வாழ்க்கையே விரக்தி ஆக்கிடும். துன்பத் துயரங்கள் அவனுக்கு நோய் மூலமாக ஏற்படக்கூடியது, துன்பத் துயரங்கள் மற்றதின் மூலமாக ஏற்படுவதை விட ஒரு நோயால் ஏற்படுவது அப்படின்றது ரொம்ப பாவம், ரொம்ப அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அந்த துன்பங்கள், நோய்க்கான துன்பங்களிலிருந்து ஒரு மூமின் விடுபடுவது எப்படி? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரைத்தான் முன்னுதாரணமாக சொல்லுவேன் நான். ஏன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாதிக்கப்பட்டவர், கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டவர். அவரை மாதிரி ஒரு நோயாளி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர். புழுக்கள் நெளிந்து அவரை அதாபு செய்தது, புழுக்கள் அவருடைய உடம்பை அரித்து அவருக்கு அதாபை செய்தது. ஆனாலும் படைத்தவன் மீதுள்ள அந்த காதல்ல 1% குறையணுமே இல்லையே, அவன் மீதுள்ள அந்த முஹப்பத்துல 1% குறையணுமே இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படி அறிக்கை வச்சிருக்கிறான். அவங்க மனைவி இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப 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 சீதேவி, தலையில சுமந்துட்டு போவாங்களாம் தன் அன்பு கணவரை. நோயாளியான தன்னுடைய அன்பு கணவரை சமூகம் புறக்கணிக்கிறது, சமூகம் எள்ளிநகையாடுகிறது, விரட்டுகிறது அப்படின்றதுக்காக தலையில சுமந்துட்டு போவாங்களாம் அந்த தாய் ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியெல்லாம் மனைவி மக்கள் இவங்கள் விஷயத்துல ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உயிர் போகக்கூடிய தருவாய் வந்தது. கன்னிக்கினிய தன்னுடைய மனைவி தனித்த மரமாக விடப்படுவாரே அப்படின்ற ஒரு பக்கம் பயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அல்லாவை நான் இபாதத் செய்ய வேண்டுமே, நான் இப்படி அற்பாயுளில் இறந்து போனேனே, ஆனால் என்னுடைய நிலைமை என்ன அப்படின்றலாம் நிறைய பயம். அதுக்கப்புறமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய உள்ளத்துல கொடுத்த ஒரு ஞானம், அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து நான் கேட்பேன், என் ரப்பு என் நோயை கட்டுப்படுத்துவான், கவனத்தோடு அந்த நோயை காணாமல் போக செய்வான், நான் இழந்த என் பிள்ளைகளை மீட்டி தருவான், நான் இழந்த என் சொத்துக்களை மீட்டி தருவான், என் கண்ணியத்தை திரும்பவும் எனக்குள் என்ன செய்வான், சேர்ப்பிக்க செய்வான் அப்படின்ற பரிபூரணமான முறையில ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை வைத்தாங்க. நம்பிக்கை வைத்து சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துவா தான் உங்களுக்கான வசீஃபா. அழுது கேட்கணும், நோயாளிகள் அழுது கேட்கணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கணும், மடிப்பிச்சை கேட்கணும். அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கதி கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா தான் ரப்பி. அற்புதமான துவா தான். எங்கே பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தரூது 3 முறை படிச்சுக்கிறங்க, ஸலவாத் படிச்சு முடிச்சுட்டு ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். திரும்பவும் சொல்றேன், ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அர்த்தத்தை பாருங்க, என்னுடைய ரப்பே, அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, என்னை தீங்குகள் தொட்டு விட்டன, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனாக இருக்கிறாய். என்னுடைய தீங்குகளை எல்லாம் எடுத்து விடு இறைவா. அவர் எடுத்து விடுன்னுலாம் சொல்லல, நீ கருணையாளன் மட்டும்தான் சொல்றார். நீயே பெரும் கருணையாளன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அல்லாஹ்வுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? என் அடியான் நான் தான் கருணையாளன்றத மணிக்கு ஒரு முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நான் ஏன் கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த புழுக்களை ஃபுல்லா என்ன செஞ்சான், கொட்ட வச்சான், ஓட வச்சான். ஓட வைத்து
அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய இழந்த குழந்தைகளையும் கொடுத்தான்னு சொல்லப்படுது, இழந்த சொத்துக்களை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. கண்ணுக்கினிய மனைவியை நிம்மதியோடு வாழ வைத்து அந்த குடும்பமே சுபிட்சமாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் வாழ்ந்தது. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வர வேண்டாமா? அதனால இந்த துஆவை புளியங்கொம்பா பற்றி பிடிச்சுக்கிட்டு வெற்றி போடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.